இருக்காதுங்கிறத விட அதோடைய தாக்கம் உங்ககிட்ட இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய அந்த நிலைப்பாடு மாறுபட்டதாக காணப்படும். எல்லாருடைய விசுவாசமும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு குடும்பத்தில் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருடைய அந்த நீங்கள் அந்த ஸ்கேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் இருக்காது. சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் இருக்கும், சில பேர்த்துக்கு மேம்போக்காக இருக்கும். அதுக்காக அவங்க கிறிஸ்தவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அப்படிங்கும் பொழுது அப்போ அதை விருத்தி செஞ்சுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்முடைய பாதிப்பு இருக்கும். யாருடைய பாதிப்புனா கிறிஸ்துவனுடைய பாதிப்பு நமக்குள்ள இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பு செய்யறது, பாவம் செய்யறதுக்கும், அதே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மனிதன் விழுந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது சில காரியங்களால அவங்க இடறி போகிறதா இருக்கட்டும், அப்போ அந்த வித்தியாசங்கள் காணப்படும். அதுதான் பாதிப்பு. அதனால உங்களுடைய குணாதிசயங்களை மாற்ற இருக்கோ இல்லையோ அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது பர்சனல். நீங்களும் கிறிஸ்துவும் உங்களுடைய கேரக்டருங்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பாதிப்பு. இப்போ நம்மளுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த குணாதிசயம் இருக்கு, தன்மை இருக்கு, அவருடைய பண்புகள் இருக்கு, இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். சில விஷயங்கள் நம்மளால முடியாத ஸ்டேஜிலலாம் போகும். அப்படிங்கும்போது இங்கே நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா குணாதிசயத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய குணாதிசயங்கள் வந்து ஆராயும் பொழுது மொத்தம் 7 விதமான முக்கியமான காரியங்கள். இது மட்டும் இல்லை, என்ன நிறைய இருக்குது. ஆனால் 7 விதமான முக்கியமான காரியங்கள் அதை நம்ம பார்க்க முடியும். அந்த 7 முடிஞ்சால் நீங்கள் எழுதிக்கிங்க. முதலாவது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அந்த 7 குணாதிசயங்கள் முதலாவது கீழ்ப்படிதல். இரண்டாவது தாழ்மை. மூன்றாவது அன்பு. நான்காவது எளிமை. முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது தாழ்மை, மூன்றாவது அன்பு, நான்காவது எளிமை, ஐந்தாவது குணாதிசயம் இரக்கம், அடுத்ததாக மன்னிப்பு, கடைசியாக நீதியை நிறைவேற்றுதல். இதெல்லாம் ஒரு சேர இருக்கும் அவர்கிட்ட. இது வந்து 1 2 3 4 5 எல்லாம் நம்ம வந்து கேட்டகரி வைஸ் போட வேண்டியதில்லை. இது எல்லாம் ஒரு சேர ஒட்டுமொத்த சுரூபியா இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பார். இது அவருடைய குணாதிசயங்கள்ல ஒண்ணு. இந்த குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி என்னன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடியது போல அவர் மனுஷனாவும் வந்தாரு, அதே போல தெய்வத்துக்கு தெய்வமாகவும் இருந்தார். அவருடைய தெய்வீக பண்புகள்னு ஒன்று இருக்கு, அது வேற. அதை நம்ம வரும் நாட்கள்ல கர்த்தர் அனுமதிச்சாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து மனுஷீக தன்மையான ஒரு காரியங்கள் இருக்கக்கூடிய இந்த